இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நமது சிந்தனைக்கென்று கடவுள் கொடுத்திருக்கின்ற பகுதி, நற்செய்தி பகுதி, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 20 26 இறை வார்த்தை முடிய. மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் இவர்கள் ஒழுக்கத்தை விட உங்களுடைய ஒழுக்கம் சிறந்திராவிடில் நீங்கள் விண்ணரசில் புக முடியாது என்பதை அடிக்கோடிட்டு ஆண்டவர் காட்டுகிறார். அதை தொடர்ந்து சொல்லுகின்ற ஒரு போதனை அயலான் அன்பு பற்றியது. அவனை அறிவிலியே என்று சொல்லக்கூடாது, முட்டாளே என்று சொல்லக்கூடாது, அது எரி நரகத்தில் உன்னை தள்ளிவிடும், கொலை செய்யக்கூடாது, ஒருவனோடு ஏதாவது சிக்கல் எழுந்து விட்டால் அவன் தனியாக இருக்கும் பொழுது அவனோடு பேசி வழக்கு மன்றத்திற்கு போகும் முன்பாக சீர்படுத்தி கொள்ள வேண்டும், மனத்தாங்களோடு இருந்தால் அதனுடன் காணிக்கை செலுத்த வரக்கூடாது, மாறாக முதலில் சென்று அமைதி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு மறைநூல் அறிஞர்களுடைய ஒழுக்கத்தை விட, பரிசேயர்களுடைய ஒழுக்கத்தை விட நீங்கள் சிறந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதனுடைய நோக்கம் என்ன என்றால், அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற மிக முக்கியமான பாடம், அன்பானவர்களே, நாம் 1000 நல்ல காரியங்களை சொல்லலாம், மற்றவர்கள் மத்தியிலே 1000 நல்ல காரியங்களை போதிக்கலாம், அதனால் நமக்கு மீட்பு கிடையாது. அதை மறைநூல் அறிஞர்கள் செய்தார்கள், பரிசேயர்கள் செய்தார்கள். போதித்தது எதையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்? வெளிவேடக்காரர்கள். வெளிவேடக்கார பரிசேயரே, மறைநூல் அறிஞரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஐயோ கேடுகளை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக இத்தனை போதனை, அதை செயல்படுத்துங்கள், அதற்கு பதிலாக ஆசீர்வாதம் உன்னோடு தங்கும், ஆண்டவர் இயேசு சொல்லுவார். அன்பானவர்களே, ஆகையினால் கடவுளுடைய முதன்மையான கட்டளை கடவுளை அன்பு செய்வது. கடவுளை அன்பு செய்வது என்பது கடவுள் முன் நம்மை தாழ்த்தி கொள்வது, படைத்தவரை ஆராதிப்பது, படைத்தவர் நம்மை எந்த நோக்கத்தோடு படைத்தாரோ அதை செய்வது. அடுத்த இணையான கட்டளை எது? இயேசு சொல்லுகிறார், அயலான் அன்பு. மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 37 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அயலான் அன்பு இன்றி நாம் எவ்வளவு திருப்பலிகளை செலுத்தலாம், கருத்துக்கள் எழுதலாம், திருப்பலிகளை செலுத்துகின்ற குருவாக இருக்கலாம், எவ்வளவு தேர் திருவிழாக்களை கொண்டாடலாம். அயலானை வெறுத்து பகைவனாக அயலானை கருதி வாழும் பொழுது நமக்கு வழிபாடுகள் எதையும் செய்ய முடியாது, நம்முடைய வாழ்வு பாழ்பட்டு போகும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய போதனைகளினால் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையினால் உமக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். உண்மைகளை போதிக்கவும் நன்மைகளை எடுத்துச் சொல்லவும் எங்களுக்கு நீர் பணித்திருக்கிறீர். குடும்பத்திலே, சமுதாயத்திலே, அன்பியத்திலே, பக்த சபையிலே, பங்கிலே என்று ஒவ்வொருவருக்கும் இந்த கடமையை கொடுத்திருக்கிறீர். அதற்கு ஒருபடி மேலாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற கடமை போதிப்பதை செயல்படுத்துவது. ஆண்டவரே, உம்முடைய வலிமையை தாரும், வரத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.